கண்ணா எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துட்டு போறப்பா? வா போலாம். சே எல்லாமே போச்சு. பொண்ணு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்த. இப்ப பொண்ணும் போச்சு, சொத்தும் போச்சு. எப்படியெல்லாம் பிளான் பண்ணோம், எப்படியெல்லாம் காய் நகர்த்தணும், எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சே. ஈஸ்வரக்கா என்னென்னமோ கனவுலாம் கண்டாங்க. பெரிய புத்திசாலி நினைக்கிற கிருஷ்ணனிய அவங்க சொல்றபடிலாம் ஆட வச்சாங்களே. ஒரு பக்கம் சொத்து வரப்போகுது, இன்னொரு பக்கம் பொண்ணு வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாமே இப்படி நாசமா போச்சே. இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிற? அந்த அவந்திகா தான். யாருக்கு ஃபோன் போட்டா காரியம் கெடுன்னு தெரிஞ்சு கரெக்டான நேரத்தில் உங்க அப்பனுக்கு ஃபோன் போட்டு காரியத்துக்கு எடுத்து விட்டான். இந்நேரம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கும், நீயும் கோடீஸ்வரனா இருப்ப. இதை பாரு கண்ணா, அந்த அவந்தியாவை சும்மா விட்டுறக்கூடாது கண்ணா. பா உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா. நீ அதிர்ச்சியில் ஒன்றும் புரியாமல் உட்காந்துக்கிற. இதை பாரு கண்ணா, இது இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிடாத. இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளான் ஒன்று என்கிட்ட இருக்கு. ஆமாங்கண்ணா, நம்ம கிட்ட முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டு ஒன்று இருக்கு. அதுதான் அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் ரொம்ப நல்ல ஆளு, மனசாட்சிக்கு பயப்படுறவன். அந்த மனசாட்சி வச்சு அந்த ஆளை மடக்கும்னு சொல்றேன். அந்த மனசாட்சி கொஞ்சம் தட்டி விட்டோன்னு வச்சுக்கா, எல்லா ஆசையும் கை கூடுறதுக்கு சாத்தியம் இருக்கு. என்ன சொல்ற? ரொம்ப சிம்பிள் மேட்டர் கண்ணா. நான் சொல்றத மட்டும் நீ கேளு. இந்தா திராவாடி அப்படியே ஃபுல்லா ஏறிடும். நேரா போற, கிருஷ்ணனோட சட்டையை பிடிக்கிற. நீதாயா என் வாழ்க்கையை கெடுத்துட்ட 4 கேள்வி நாக்க பிடிங்கிற மாதிரி அதனால பார்த்து கேளு. கிருஷ்ணனுடைய குற்ற உணர்ச்சியை உசிப்பு விடு. சொத்து ஒரு மேட்டரே கிடையாது. நான் ஆசைப்பட்ட பொண்ணை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னியா? நீ கல்யாணம் பண்ணி வைப்ப, நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேனே. என் ஆசையில மண்ணாளி போட்டியான்னு கேளு. இனி நானும் வாழ்ந்துடலாம், வாழ்க்கையில உருப்படலாம்னு என்னென்னவோ பிளான் பண்ண தெரியுமா? இனிமேல் அதாவது திருந்தி மனுஷனா வாழான்னு ஆசைப்பட்டேனையா. போன தடவை என் வாழ்க்கை உன் பையன் பிரபா கெடுத்தான், இந்த தடவை நீயே கெடுத்துட்டாயா? நீங்களா சொல்லிட்டு விளையாடுறது என் வாழ்க்கை என்ன தாய கட்டையான்னு கேளு. நாக்க பிடிங்கிற மாதிரி நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்வியால அந்த ஆளோட மனசாட்சி துடிக்கணும். அவனோட குற்ற உணர்ச்சி அந்த ஆளை கொல்லணும். என்ன சொல்ற கண்ணா? நீ கேட்கிற கேள்வியில அவன் கதறணும் கண்ணா. குடிகாரனா வெட்டி போயலையா? நான் பாட்டு என் வாழ்க்கையில சந்தோஷமா போயிட்டு இருந்தேன். என் ஆசையை தூண்டி விட்டு அதை கெடுக்கிறது அவன் குடும்பத்தோட வழக்கமான்னு கேளு. நியாயஸ்தனா இருந்தா கிருஷ்ணன் பொங்கி எழுந்துருவான். கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக உயிரையும் கொடுப்பான் இந்த கிருஷ்ணன், பீத்திக்குவான். அதையே இப்ப நீ ஆயுதமா எடுத்துக்கோ. முதல் தடவையா என் வாழ்க்கையில கொடுத்த வாக்க மறந்துட்டேன்னு மண்டையில் அடிக்கிற மாதிரி கேளு. வாரியா, உன்னாலதான் நான் திரும்பவும் குடிகாரனாயி சீரஞ்சிட்டு இருக்கிறேன் பார்த்தல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சாகடி. இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் நாசமா போவதுக்கு நீதான் காரணம்னு சொல்லி அந்த ஆள் மண்டையில ஓங்கி ஓங்கி அடி. வருக்கண்ணா, நிச்சயமா சொல்றேன், நீ இப்படி எல்லாம் பேசினா அந்த ஆளால் தாங்கவே முடியாது. கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக அந்த ஆள் எதை ஒன்னாலும் செய்வான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொத்து எல்லாம் உனக்கு வந்து சேரியா. மனசை விட்டுறாதையா. இந்தா தைரியமா ஒரே இழுப்பா இழு. சட்டு புட்டுன்னு அடிச்சுட்டு அடுத்த பிளானுக்கு தயாராகும். குடிப்பா. பிளானை சக்சஸ் பண்ணணும்ல, யோசிக்காத. என்னப்பா இப்படி டப்புன்னு பாட்டில் உடைச்சிட்ட? நீயா உடைச்சா? இந்த பார் சுப்பு, இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்னப்பா சொல்ற? அதான் நான் சொல்றேன்ல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நடந்திருக்கட்டுமே, சரவணன் டிராமா போட்டான்னு தெரிஞ்சிருக்கட்டும். பூமிகாக்கு அவனுக்கு நடந்திருக்கிறது உண்மையான சண்டை இல்லைன்னு தெரிஞ்சிருக்கட்டுமே. எதுக்கிட்டா நீ ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்துற? இந்த பாரு கிருஷ்ணா, ஒரு எல்லை வரைக்கும் தான் நீ சொல்ற பேச்ச என்னால கேட்க முடியும். உமாவை பொறுத்த வரைக்கும் சரவணனுக்கும் பூமிகாவுக்கும் நடுவுல பிரச்சனை. அதனால கல்யாணம் வேணான்னு சொல்லிடுச்சு. இப்பதான் அது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுல. டேய், இதுக்கு மேல என் மகனுக்கு போய் பூமிகாவை கேட்கறது தப்புடா. டேய், அதை நான் பாத்துக்கிறேன். நீ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடத்த விட்டு இருக்கலாம்ல. டேய், எல்லா விஷயமும் உன் வீட்டுக்கும் உமாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு பதில் சொல்றேன். பாத்துக்கிறேன்டா.
கடைசி நேரத்துல இப்படி நடந்துருச்சு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த நேரத்துல கண்ணனை காணமே. ஐயோ, தண்ணிய போட்டு வந்து நின்னானா எல்லாம் நாசமா போயிடுமே. ஆமா, கண்ணை எங்க காணும்? பாவுண்டா, அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். அதானே எனக்கும் பயமா இருக்கு. என்ன செய்ய போறேன்னே தெரியல. ஆமா, புடிச்சிட்டு வருவான். டேய், வாய் மூடு. பெத்த புள்ளைய எப்படியா பேசுவேன்? வாங்க மாமா, இங்கதான் இருக்கீங்களா? எங்க போயிட்டு வர? குடிச்சேன்னு நினைச்சீங்களா? குடிக்கல மாமா, கால் தடுக்கிடுச்சு. நான் எங்க மாமா போவேன்? மனசே சரியில்லை. அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரு தெருவா அலைஞ்சேன். கால் வலி சொன்ன நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். கண்ணா, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உன் மனசுல இவ்வளவு ஆசையை வளர்த்துக்கிட்டு எதுவுமே நடக்கல. மறுபடியும் நீ குடிச்சிடுவியோன்னு நான் பயந்துட்டேன். ஆனா இவ்வளவு தெளிவா வந்து நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு ஏதோ வருத்தம், சின்ன குழப்பம். அதனாலதான் மாமா ரொம்ப நாள் குடிக்காம இருந்தேனா அன்னைக்கு குடிச்சிட்டேன். இப்பவே அன்னைக்கு பண்ண தப்ப நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்ணா, மனசு விட்டுறாத. மனசெல்லாம் விடல மாமா, தைரியத்தை தான் தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் மாமா, எனக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு. அதனால்தான் என் லைஃப்ல எனக்கு கல்யாணம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன இருக்கு மாமா? இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா அப்படி எல்லாம் பேசாத. ஏன்னு அப்படி பேசுற? என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஆசைங்கிறது ஒரு பக்கம், மத்தவங்க ஆசையை நிறைவேற்றுங்கிறது ஒரு பக்கம். எனக்கு பூமிகா மேல ஆசை இருந்தது உண்மைதான் மாமா. அப்புறம் அம்மா சொன்னாங்க, உமா அத்தை சரவணனுக்கு பூமிகாவை கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாங்கன்னு. அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என் ஆசையை நான் விட்டுட்டேன் மாமா. நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்களே, அதை நான் நம்பிட்டேன் மாமா. நீங்க சொன்னதை நம்பி நானும் பூமிகாவை என் மனைவி மாதிரி நினைச்சு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் கிருஷ்ண மாமா ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அது அந்த கடவுளே கொடுத்த மாதிரின்னு எனக்கு தெரியும் மாமா. கிருஷ்ண மாமா வாக்கு கொடுத்தா என்ன, ஆனா எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வேணும்ல. அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல மாமா. யாரு என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்கணும். ஆனா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல. உமாத்த ஆசைப்பட்டாங்க, சரவண ஆசைப்பட்டான், ஏன் உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஆசைப்பட்டாங்க உங்களை தவிர. ஆனா நீங்களே நினைச்சாலும் என் அதிர்ஷ்டம் பூமிகாவை என் கூட வாழ விடாத மாமா. விடுங்க மாமா, என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவனுக்காக நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? என் விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். நீ இப்படி பேசுறத பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நீ தண்ணி போட்டுட்டு வந்திருந்தா நாயே, உனக்கு எதுக்குடா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சுப்பேன். ஆனா இவ்வளவு சின்ன வயசுல பொறுப்போட ஒரு உத்தமா நான் வந்து நிக்கிறேன் பாத்தியா? இப்போதடா கண்ணா, இப்போதான் எனக்குள்ள குற்ற உணர்ச்சி அதிகமாகுது. இத பார்க்கண்ணா, உன்னோட ஆசை நிறைவேறும். நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் இல்ல. உனக்கு கிருஷ்ணன் வாக்கு கொடுத்ததுதான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த வாக்கு நான் நிறைவேற்றுவேன். இது வரைக்கும் நான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றாம இருந்ததில்லை. இப்பவும் நான் அதை தான் செய்ய போறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். இல்ல மாமா, எனக்காக எதுக்கு? உனக்காக இல்ல கண்ணா, எனக்காக. நான் கொடுத்த வாக்குக்காக. உனக்கும் பூமிக்காகவும் நான் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். நீ தைரியமா இரு. வரேன் ஈஸ்வரி, வரேன்டா. கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, கிருஷ்ணா.
கண்ணா, வழக்கமா குடிச்சிட்டு தானடா வருவ, இப்ப எப்படிடா? என்ன மணி, உனக்கு மகனா பிறந்துட்டு கொஞ்சம் கூட கிரிமினலா இல்லாம இருந்தா எப்படி? எப்படி அடிச்ச கிருஷ்ணனை என் வழி கொண்டு வரலான்னு யோசிச்சேன். வந்துட்டார்ல. இப்பதான்டா நீ ஈஸ்வரி மகனா மாறி இருக்க. இங்க பாரு, சீக்கிரமா உனக்கு பூமிக்காவும் கிடைச்சிருவா, சொத்து பத்து உன் கைக்கு வந்துரும். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. வாங்க. வாங்கப்பா. அத்தை, வாங்க சம்மதி, வாங்க. வாமா பூமிகா. வா. ஹே பூமிகா, அழாதம்மா. என்னடா டேய், எனக்கு வேலை இருக்குடா. அழாதடா. அழாத. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழற? என்ன? அதான் நடந்ததெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ எதுக்காக அழற? அழாத. அழக்கூடாது, அழக்கூடாது. அழாதடா. என் செல்லம். அத்தை, நடந்தது எதுவுமே தெரியாம நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அத்தை. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ, சே சே சே. இதுல உன் தப்பு என்னமா இருக்கு? தப்பு எல்லாம் எங்க பக்கம் தானே. அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கும் போது யாரா இருந்தாலும் சந்தேகப்படத்தான் செய்வாங்க. அதான் மனுஷ மனசு. இதுல உன் தப்பு இல்லவே இல்லம்மா. அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. பாத்தீங்களா, இப்ப கூட பழிய தாமேல போட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க பெரிய மனுஷங்க தான். அழாத பூமிகா, அழாத. பாரு, சரவணன் போட்டது டிராமான்னு தெரிஞ்சிருந்தா நீ இப்படி நடந்திருப்பியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல மனசு நொந்து யாரும் அழவே கூடாது. ஏன்னா அதை என்னால பொறுத்துக்கவே முடியாது. அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. சரவணா, என்ன மன்னிச்சிடு சரவணா. உன்னை பத்திய தப்பா நினைச்சு உன்னையே சந்தேகப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. என்கிட்ட பேசக்கூட மாட்டியா? ப்ளீஸ் சரவணா, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருந்தாலும் என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துராத. என்ன திட்டி 4 அடி அடிக்கணும்னாலும் அடிச்சிரு. ஆனா பேசாம மட்டும் இருக்காத சரவணா, அதை என்னால தாங்கிக்க முடியாது. மாப்ள, நீங்க என்னையும் மன்னிச்சிருங்க. நான் தான் ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்டேன். நல்ல காலம், அன்னைக்கு நியாயம் கேட்க புறப்பட்டப்போ மல்லிகா என்ன வர வேண்டான்னு தடுத்துட்டா. அப்படி நான் வந்திருந்தா நானும் நிறைய வார்த்தைகளை விட்டுருப்பேன். கோவத்துல சொன்ன சொல்லையும்
மண்ணுல சிந்தின தண்ணியையும் திரும்ப அள்ளவே முடியாது. நான் வந்து பேசினப்ப கூட நீங்க ஒரு வார்த்தை கூட தப்பா பேசலையே தம்பி. எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. ஆனா இவ சொன்னதை நம்பி நான் நியாயம் கேட்க வந்தேன். சம்மந்தி அம்மா டக்குன்னு பேச்சு முடிஞ்சதுன்னு சொன்னதும் நான் வாயை மூடிட்டு கிளம்பிட்டேன். ஆனா என் நம்பிக்கை இப்ப காப்பாத்திட்டீங்க தம்பி. நாங்க செஞ்சது தப்புதான். உங்க மனசை நாங்க நோகடிச்சதும் தப்புதான். அதுக்காக தான் நாங்க குடும்பத்தோட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். எல்லாம் ஏன் தப்புதான் சரவணா. உலகத்துல யார் உன் மேல குத்தம் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க கூடாது. உண்மையான காதலா இருந்திருந்தா ஒரு செகண்ட் கூட உன் மேல சந்தேகம் வந்திருக்க கூடாது. நான் அந்த தப்பை பண்ணிட்டு இன்னொரு தடவை அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு சரவணா. எல்லாரும் வந்து மன்னிப்பு கேக்குறாங்கல்ல, ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டியா சரவணா? என்ன சரவணா அமைதியா நிக்கிற? இவ்ளோ பெரிய மனுஷங்க உன் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டு நிக்கிறாங்க. பரவாயில்லங்கன்னு ஒரு வார்த்தை பேச மாட்டியா? அவங்க மேல தப்பே இருந்தா கூட மன்னிப்பு கேட்க விடக்கூடாது. அதுதான் மனுஷத்தன்மை. நீ நீ இப்படி பேசாம நிக்கிறது தப்புப்பா. சாரிம்மா, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. மாமா, அத்தை, நீங்க எதுக்காக இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நானா ஒரு டிராமா போட்டு நானே என்ன கெட்டவனா காமிச்சுக்கிட்டேன். கண்ணால பார்த்ததை நம்பினது தப்பே இல்லை. எல்லா தப்பும் என்னோட தான். தயவு செஞ்சு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி பேசுறீங்க பாருங்க. ஏதான் உங்க பெருந்தன்மை தம்பி. சரவணா, என்னையும் மன்னிச்சிடு சரவணா. பரவாயில்ல பூமிகா, நடந்ததுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப கூட என்ன வாங்க போங்கன்னு சொல்றீங்க. ஏங்க, அவன் தான் பேசுறான்ல, இப்போதைக்கு அது போதுங்க. சண்டை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே சகஜமா பேச முடியுமா என்ன? கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்கப்புறம் அவனே சரியாயிடுவான். டேய், எல்லாரும் இவ்வளவு தூரம் கேக்குறாங்கல்ல, வாயை திறந்து பேசண்டா. டேய், நீ சும்மா இருக்க மாட்டியா? எங்க அப்பா சொன்னாரு, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன். மத்தபடி உங்க மேல எந்த தப்பும் இல்ல. தம்பி ஒரு நிமிஷம். சம்பந்தி சொல்லிதான் நீங்க அப்படி செஞ்சீங்கன்னு புரியுது. ஆனா அவர் ஏன் அப்படி சொன்னாரு? எங்க குடும்பத்து மேல அவருக்கு என்ன அப்படி கோபம்? அதுக்கான காரணத்தை மட்டும் சொல்லுங்க தம்பி. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சரவணா? இல்ல மாமாக்கு என் மேல ஏதாவது கோவமா? ஆமா தம்பி, அப்படி என்ன கோவம் எங்க மேல? அவந்திகா கூட ஏதோ முன்ன பின்ன பேசுவா. ஆனா பூமிகா அடக்கமான பொண்ணாச்சே. யாருக்கு என்ன மரியாதை தரணுமோ அதை தர பொண்ணாச்சே. இவ மேல அண்ணனுக்கு என்னப்பா கோபம்? சொல்லுங்க தம்பி. எந்த தப்பா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க தம்பி. திருத்திக்கிற தப்பா இருந்தா நாங்களே திருத்திக்கிறோம். தப்பு என்னன்னு தெரிஞ்சதானே எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். அவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன்.